ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம வீணையினுடைய அடுத்த பார்ட்டு பார்க்கலாமா? ஓகே, எல்லோரும் இந்த அளவுக்கு இதை போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அந்த மேலே இந்த இது ரவுண்டு வர வரைக்கும். இப்போது இதில் நம்ம எப்பவும் போடுற இதே 4 மணியை போடணுமா? ஓகே, இன்னொரு ரோ. அது எப்படின்னா, ரெண்டு எல்லோ, ஒரு ப்ரௌனு. அதாவது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு ப்ரௌனு, அப்புறம் ஒரு எல்லோ. இனிமேல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக முதல்ல ஒரு ப்ரௌனு, அப்புறம் ஒரு எல்லோ. ஒரு ப்ரௌனு, ஒரு எல்லோ. இந்த ரோ ஃபுல்லாக இப்படியே போட்டுவாங்க. ஓகே, இப்போ எல்லாம் இந்த மாதிரி போட்டு வந்துட்டுருப்பீங்க இல்லைம்மா? மேலே இந்த ப்ரௌன் வரா போல் அப்படியே ஒரு ரவுண்டு 4 இது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு அட்டை கட் பண்ணிக்கணும். இது அதாவது இந்த பேஸு இந்த இது போட்டுட்டு மேலே 4 மணி போட்டோம் பாருங்கள். அதுக்கு முன்னே அந்த 5 மணி ரவுண்டு வருது இல்லையா? அந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறா போல் ரவுண்டாக ஒரு இது அட்டையை கட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில் கோர்த்துக்கணும். அதாவது 2 மணியில் ஒயர் வரணும்மா. ஓகே, 2 மணியில் ஒயர். இப்போது 3 ப்ரௌன், மறுபடியும் இந்த வந்த ஒயரை அடுத்த 2 மணியில் கோத்துக்கணும். மறுபடியும் இப்போது 3 மணி 5 மணி ரவுண்டு வரணும். சரியா? இப்போ முதல்ல 2 மணி இருந்து தொட்டு 3 மணி கோத்தோம். இப்போ ஒயர் 3 மணியில் இருக்கும். இந்த சைடு மணி பக்கத்தில் இருக்கிற 2 மணியில். அதனால் 2 மணி கோத்தோம்னா போதும். மறுபடியும் பக்கத்தில் 2 மணியில் கொத்துவோம். ஓகே, இப்போ எப்படின்னா பாருங்கம்மா, இது மட்டும்தான் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இந்த
3 ப்ரௌன் மட்டும் வந்து பட்டை. இப்போது ஒரு கோல்டு, அதை ஒரு எல்லோ, ஒரு ப்ரௌனுன்னு அந்த மாதிரியே வந்தது. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் 3 ப்ரௌன் வந்திருக்கும் இல்லையா? அந்த 3 ப்ரௌனுக்கு பக்கத்தில் கோல்டில் ஃபஸ்ட்டு கோல்டு இந்த பாருங்கள், நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. இது ஒரு கோல்டு, இந்த ஒரு இது இல்லையா? இதில் இந்த கோல்டுக்கு நேராக வர இந்த 2 மணியில் விடுறப்போ இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல என்னம்மா பண்ணோம்? 5 மணி ரவுண்டு ஒன்று விட்டு ஒயரை பக்கத்தில் இந்த 2 மணியில் கோத்துக்கிட்டோம் இல்லையா? இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் சரியாக கவனிச்சுக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம 2 மணியில் விட்டு 2 ப்ரௌன் கோக்க போகிறோம். ஒரு 2 இடத்துல மட்டும் எப்படி மாறும்னா, அது எந்த இடம்னு சொல்லிடுறேன் கரெக்டாக. இப்போ நம்ம இந்த ஒரு மஞ்சள், ஒரு ப்ரௌனுன்னு பட்டையாக வந்தது இல்லையா? அது அதாவது இந்த 3 ப்ரௌன் வந்திருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் அகலமாக ப்ரௌன் பட்டை. அதுக்கு இந்த பக்கம் ஒரு எல்லோ வரும், மறுபடியும் ஒரு ப்ரௌன் வரும், இன்னொரு எல்லோ. இந்த எல்லோனுடைய இந்த கோடு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்ட் மணி, அதுக்கு பக்கத்தில் வர 2 மணியில் கோக்கும் பொழுது ஒரு கோல்டு கோத்துட்டு ஒரு ப்ரௌன் கோக்கணும். மறுபடியும் 2 மணியில் ஒயர். இப்போ 2மே ப்ரௌனு. மறுபடியும் பக்கத்தில் 2 மணியில் இப்போ 2 ப்ரௌனு. மறுபடியும் 2 ப்ரௌனு. இன்னும் 2 ப்ரௌனு. இப்போ பக்கத்து 2 மணியில் ஒயர் விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு எல்லோ, ஒரு ப்ரௌனு.
இப்போ இனிமேல் ஃபுல்லாக வெறும் 2 ப்ரௌனி தான் கோக்கணும். 2 மணியில் ஒயரை கோக்கணும், அப்படியே 2 ப்ரௌன் கோக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இந்த கடைசி 2 வரும் பொழுது சைடு மணிலையும் விட்டு ஒரு ப்ரௌனு கோக்கணும். புரியுதுங்களா? இது இப்படித்தான் இருக்கும். இது நம்ம ஜாயின் பண்ண தான் இந்த வரும். ஒரு பாதியோ அல்லது முக்காக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பழைய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிடுங்கம்மா. ஏன்னா காட்டன் என்ன தான் நீங்கள் உள்ளே அடைச்சிங்களானாலும் அது ஒரு மாதிரி நம்ம இப்படி பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே கர்டன் போயிட்டு இதுவாக நிற்கும். ஓகேவா? ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா நல்லா இந்த பேப்பரை அப்படி குட்டியாக சுருட்டிக்கோங்க, கசக்கி பால் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இப்படி வச்சு அடைச்சிருங்க. கொஞ்சம் தூரம் போட்டதுக்கு அப்புறமாவே, ஏன்னா இப்போ தூக்கிட்டு உங்களுக்கு மணி கோக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா இந்த ஈவன் ஃபுல்லும் அடைச்சிட்டுக்கு அப்புறம் கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஃபுல் மணியும் இந்த ரோவை அப்படியே கோத்துட்டு கூட போட்டுக்கலாம். இதோ இப்படி உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறமா மேலே மறுபடியும் நம்ம இன்னொரு அட்டை ரவுண்டு வைப்போம், அதை நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன பண்ணணும், 2 மணியில் கோத்து 2 ப்ரௌனு. எங்கே இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு எல்லோ வருதுன்னு சொன்னேன், இந்த 3 ப்ரௌனுக்கு பக்கத்தில் ஒரு எல்லோ பட்டை வருது, அதுக்கு அடுத்தது ஒரு எல்லோ, 2 எல்லோ பட்டை. அந்த எல்லோவில் இந்த செகண்ட் எல்லோவில் 2வது மணிக்கு நேரம் வரும்பொழுது ஒரு, அதே போலயே இந்த பக்கமும் இந்த எல்லோவுக்கும் நடுவில் 1 2 3 4 ப்ரௌன் வரும். அந்த 6 மணி கொக்கிறதுல 5 மணிக்கு நம்ம கூத்து போடுறோமே, இது பாருங்கள், ஒரு எல்லோ இதுக்கு நடுவில் 1 2 3 4 ப்ரௌனு கொத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் எல்லாம் வேணும் ப்ரௌனு தான், எதுவும் பிரச்சனை இல்லை. என்ன 5 மணி ரவுண்டு வரணும், சைடு மணியில் ஒயர் இருக்கும். ஸோ இந்த எல்லோவுக்கும் நடுவில் 4 ப்ரௌனு. இந்த எல்லோ எங்கே வரும்னா, இந்த கொஞ்சம் 3 ப்ரௌன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது எல்லோவுக்கு சரியாக வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே 2 ப்ரௌன். எப்பவும் போல் கொஞ்சம் தூரம் அடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பரை சுருட்டி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் மேலே நம்ம அது இன்னும் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் அந்த அட்டையை வைக்கலாம். இல்லைன்னா கடைசி 2 போடுறதுக்கு முன்னே இந்த அட்டையை அப்படி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? நீங்கள் இதை ஒரு கொஞ்சம் தூரம் போட்டு வாங்க, நான் சொல்கிறேன். ஓகேவாம்மா? இப்போ இப்படி வந்திருக்குமா, உள்ளே கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் ஆன போல் இந்த மாதிரி உள்ள அட்டை வச்சுருப்போம். ஓகேயா? இப்போது மறுபடியும் என்னென்னா, நம்ம எப்பவும் போல் 4 ஒவ்வொரு மணியில் தான் கோக்கணும். 4 மணி அந்த டைமண்ட் வரணும். இதில் இடது கை ஒயரில் 3 ப்ரௌன் மணி. ஓகே, பக்கத்திலே தான் விடணும், ஒரு மணியில் தான். இதில் இப்போ இந்த மஞ்சளுக்கு பக்கத்து மணியில் வரும்போது மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னால், முதல்ல ஒரு ப்ரௌன் மணி, அப்புறம் ஒரு எல்லோ மணி. இப்போ பக்கத்தில் அந்த ஒரு எல்லோ மணியில் மட்டும் விடுவோம் கீழே. ஓகே, இப்போ 2 மஞ்சள் மணி.
இப்போ ரெண்டும் ப்ரௌன் பண்ணி இப்போ இந்த மஞ்சளுக்கு முன்ன வர ப்ரௌனில் கோக்கிறப்போ ஒரு ப்ரௌனு ஒரு மஞ்சள். இப்போ அந்த மஞ்சளில் விடணும். இப்போ 2 மஞ்சள். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே வெறும் ப்ரௌனே தான். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த 4 மணி இப்படி எல்லோ வரும். சரிங்களா?
இப்போ மறுபடியும் 2 மணிலையாக கோக்கணும். இந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில் விடணும். ஓகே, 3 மணி கோக்கணும். 5 மணி ரவுண்டு மறுபடியும். சரிங்களா? ரெண்டு மணியில் இது எல்லாமே வெறும் ப்ரௌனே தான்மா கோக்கணும். இங்கே எதுவும் கலர் மாறாது. இப்போ 2 மணி கொத்தா போதும். 3 மணியில் ஒயர் இருக்குது, 2 மணியில் கோக்கணும். கடைசி 2 மணி. அப்போ இந்த முதல்ல கொத்தத்தினுடைய சைடு மணிலையும் கோக்கணும். இப்போ 4 மணி இருக்கும், ஒரே 1 மணி கொத்தா போதும் 5 மணி ரவுண்டுக்கு. உள்ளே பார்த்தீங்களன்னா 8 மணி ரவுண்டு வரும்மா. இங்கே என்ன நம்ம ரவுண்டு கோத்தமோ அதே ரவுண்டு 8 மணி வரும். 2, 4, 6. இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும், நீங்கள் இந்த 8 மணி ஏதாவது ஒரு ஒயரையோ அல்லது 2 ஒயரை இந்த 4 மணியில் கோத்தோ எப்படி ஒன்றா இந்த ஒரு ஒயரை இந்த 8 மணிலையும் கோத்துக்கிட்டு இங்கேயே எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? 2 மணியில்
3 4 5 6 7 8 மணி, 8வது மணியில் கோக்க முடியாது, ஏன்னா கோத்தா மறுபடியும் இந்த பக்கம் வந்துடும். ஸோ 7 மணியில் இப்படி கோத்து அப்புறம் நல்லா இழுத்து இப்படி. அப்போ இந்த ரவுண்டு ஏன் அதில் கோக்கணும்னா இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னே அந்த மணிக்கு நடுவில் கேப்பு தெரிஞ்சது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி கோக்கிறது. ஓகேங்களா? இல்லைன்னா அந்த ஒரு மணிக்கு நடுவில் கேப்பு ரொம்ப இருக்கும். நல்லா முடி போட்டு ஏதாவது இப்போ இது ரெண்டும் இப்போ எதுக்கு வந்ததுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீணையில் இந்த 2 மாதிரி இங்கே இது இருக்கும் இல்லையா, இங்கேருந்து மறுபடியும் இப்படி வரும் இல்லையா, இதுக்கு தான் இதை நம்ம இதை போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ வீணையினுடைய பாட்டம் நம்ம இப்போ போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்தது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த பட்டையாக 3 ப்ரௌன் வந்திருக்கும் இல்லையாம்மா, அதில் இந்த நிற்கிற மணி கோல்டு நிற்குதா, அதுக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிற ப்ரௌன் வரும், அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் நிற்கிற ப்ரௌன் இருக்கு இல்லையா, அந்த இந்த 3 மணி ப்ரௌன் மணி வருது இல்லைம்மா, அதில் 1 2 3வது கீழே படுக்கிற ரோலை வாங்க, இப்படி குறுக்கில் இப்படி வருது இல்லைங்களா, அதில் மேலே இந்த கோல்டுக்கு கீழே இருக்கிற இந்த விட்டுடணும், அடுத்த ரோ விட்டுடணும், 3வது ரோவில் இந்த மணியில் விடணும். இடது கையில் 3 ப்ரௌன் மணி, இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு அப்படி எடுக்கணும். ஓகே, இப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற மணி ரெண்டு மணி. மூணாவது மணி.
மூணாவது மணியில் இப்போது வலது கை ஒயரில் 2 ப்ரௌன் மணி. எங்கே வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த படுத்துக்கிற ப்ரௌனு கிடையாது. இந்த ரெண்டு எல்லோவுக்கு நடுவில் வர லைனும் கிடையாது. இந்த எல்லோவுக்கு கீழே வர லைனும் கிடையாது. அதுக்கு அடுத்த வர இப்படி குறுக்கில் பூமத்தி ரகை மாதிரி இப்படி போகிறத அதில் 3 மணி ப்ரௌன் வருது இல்லையா, அந்த 3ல் இப்படி போட்டுக்கணும். இங்கே பாருங்கம்மா, இந்த அகலை 3 இது ப்ரௌன் வந்திருக்குதே, அதில் இந்த 2 எல்லோவுக்கு நடுவில் ஒரு ப்ரௌன் இப்படி ரவுண்டாக போகிறதில்ல, அது இல்லை. இந்த செகண்டு கோல்டுக்கு கீழே இப்படி போகிறது பாருங்கள். இதோ புரியுதுங்களா? இந்த கோல்டை சுற்றி இப்படி ஒரு டைமண்ட் மாதிரி வருது. ஒரு கோல்டு 3 ப்ரௌன் வருது இல்லையா, அந்த கோல்டுக்கு நேர கீழே ஒரு ப்ரௌன் இருக்கு இல்லையா, அதில் கொத்துக்கணும். ஓகேவா? இப்போ 3 ப்ரௌனு. இப்போ பக்கத்து மணியில் ரெண்டு. இப்போ 3வது மணியில் மணி கொக்கும்போது இந்த வலது கை ஒயர்லேயே 2 மணி கொக்கணும்மா. ஏன்னா அடுத்த லைனுக்கு திருப்பணும். அதனால் வலது கை ஒயரில் 2 மணியை கோத்து இந்த ஒயரை இப்படி எதிர்பக்கம் விட்டு ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மேலே வர இந்த ரவுண்டு கோல்டு கிடையாது, இந்த கோல்டு கிடையாது, அடுத்த ப்ரௌனு. ஓகேவா? இதில் 1 2 3 போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீளமாக இந்த 3 இதை எவ்வளோ நீளம் போடணுன்னா,
21 போடணுமா. இப்போ 1 போட்டிருக்குறோம் இல்லையா, இப்போ மறுபடியும் எப்படி நான் அடுத்ததை சொல்கிறேன் பாருங்கள். 1 3 ப்ரௌனு, ஓகே. இப்போ பக்கத்து மணியில் விடணும். இப்போ 2 ப்ரௌனு, இப்போ இந்த 3வது மணியில் எப்போ விடும்பொழுதும் அதே ஒயர்லேயே 2 ப்ரௌனை கொத்துக்கிடுங்க. அப்போது நெக்ஸ்ட் லைனுக்கு திரும்பிடும். சரிங்களா? ஓகே. இப்போ 2 போட்டிருக்குறோம். இந்த மாதிரி 21 போட்டுட்டு வாங்க. ஓகேவா? போட்டு வந்தவுடனே சைடில் போட்டு கீழே இருக்கிற அந்த குண்டையும் நம்ம போட்டுடுவோம். அப்போ வீணை முடிஞ்சிடும். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.